ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கிட்டத்தட்ட 25 இடங்களில் 25 ஊர்லேயுமே ஒரு அரசு வேர்ஹவுஸோட துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழகத்தில் தான் வேலை, நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த வேர்ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே நமக்கான வேலைவாய்ப்பு வாங்கிக்கலாம். உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 80,000 வரைக்கும் இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தர அரசு வேலை. அப்ளை பண்ணுறதுக்கு 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 12/1/2025 வரைக்கும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பு பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கேருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், அங்கேருந்து தான் நமக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் மட்டுமே 40 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கான சம்பளம் ஸ்டார்டிங் 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெனுமரேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் 88,620 உங்களுக்கான சேலரியாக இருக்கும். 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த வயசுலேருந்து எந்த இயர்க்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கில் பொறுத்தளவுக்கு 13 காலி பண்டம் இருக்குது. சேம் அதே சேலரி தான், 88,620 உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் இருக்கும். 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு 9 காலி பண்டம் இருக்குது. 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி. 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பரண்டன்ட்டில் ஜென்ரல் கேட்டகரியில் 22 காலி பண்டம் கொடுத்துருக்காங்க. 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். சேம் 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 29,000லேருந்து
93,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இதில் 81 காலி பணியிடம் இருக்குது. 28 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே சூப்பரண்டென்ட்டில் ஜென்ரல் இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் எஸ்ஆர்டி இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் எஸ்ஆர்டி அது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சேலரி 28 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதேமாரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில் டெக்னிக்கல், ஜென்ரல், அக்கௌண்டன்ட், சூப்பரண்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி சூப்பரண்ட் ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ. மற்ற 2 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட்டு 12/1/2025 வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ் இருக்குது. அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கான ஃபீஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீஸ் கட்டினா போதும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வித் ஃபஸ்ட்டு கிளாஸ் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்கௌண்டன்ட்க்கு பிகாம், பிஏ படிச்சிருக்கணும். பிகாமோ பிஏவோ அதில் ரிலேட்டடான இது படிச்சிருக்கணும். சூப்பரண்ட் ஜென்ரலுக்கு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் இல்லைனா டிகிரி வித் சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு சேம் அதே தான். அதிலே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்டி, என்இக்கு எல்லாமே அதே தான். இந்த சூப்பரண்ட் மட்டும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ரிலாக்ஸேஷன், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம சொன்ன மாதிரி ஃபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய மெயில் அண்ட் இடபிள்யூஎஸ், ஓபிசியில் வரக்கூடிய மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் ஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதாவது நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு, இன்டிமேஷன் சார்ஜ் சேர்த்து 1350 ரூபா. இந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் ஒரு 500 ரூபா உங்களுக்கான சார்ஜாக எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேயுமே நம்ம சொன்ன மாதிரி சிலபஸ் எந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், எவ்வளோ மார்க்குக்கு இருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி அக்கௌண்டன்ட், சூப்பரண்டன்ட், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலபஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிலபஸையும் நீங்கள் பார்த்து படிச்சுட்டு மினிமம் மார்க் எடுத்தால் போதும். நிறைய பேருக்கு இப்படி ஒரு வேலைவாய்ப்பு இருக்கிறது தெரியாது. ஸோ இதற்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.